ஹலோ இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ், குட் டே. இப்போ எந்த ஒரு மொழியிலையுமே ஒரே வார்த்தை பல பொருள்களில் பயன்படுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் நமக்கு நல்லா சாதாரணமாக தெரிந்த வார்த்தைகளான இந்த ஆன், அண்டர், அப், டவுன் இதெல்லாம் வேறு சில பொருள்களையும் நமக்கு பயன்படும். அது என்ன, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயமே. கண்டனுக்குள்ளே போகலாமா? இந்த ஆன், அண்டர் இந்த வார்த்தைகளை அலுவலகம் சார்ந்த பயன்பாட்டில் நாம் பயன்படுத்தும் போது நல்லதுக்கெல்லாம் ஆன் போடணும், கெட்டதுக்கெல்லாம் அண்டர் போடணும். இதுதான் அது சம்மந்தப்பட்ட ரூல். இப்போ எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஆன் டியூட்டி அப்படின்னா நான் பணியில் இருக்கிறேன். ஷீ இஸ் ஆன் லீவ் அப்படின்னா அவள் விடுப்பில் இருக்கிறாள். ஹீ இஸ் ஆன் ப்ரமோஷன் லிஸ்ட் அப்படின்னா அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறான் அப்படின்னு பொருள். இப்போ இந்த டியூட்டி, ஒருத்தங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய லீவு, ப்ரொமோஷன் லிஸ்ட்டு இதெல்லாம் நல்ல விஷயம். அதனால் இங்கெல்லாம் நம்ம ஆன் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி கெட்டதுக்கெல்லாம் நம்ம அண்டர் போடுவோம். இப்போ ஹீ இஸ் அண்டர் சஸ்பென்ஷன், அவன் தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கிறான். பணி நீக்கம்ங்கிறது கெட்டது விஷயம், அதனால தான் அண்டர் சஸ்பென்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி யூ ஆர் அண்டர் கஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீ காவலில் இருக்கிறாய். ஒரு தப்பு செஞ்சால் தான் காவலில் இருப்பாங்க, அதனால் அது கெட்ட விஷயம், அதனால் அண்டர் போடுறோம். அதே மாதிரி யூ ஆர் அண்டர் சர்வைலன்ஸ், நீ கண்காணிப்பில் இருக்கிறாய் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொருத்தவங்க நம்ம சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயம், அதனால் அண்டர் போடுறோம் அப்படிங்கிறதை தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சாதாரணமாக பார்த்துருப்போம், இங்கிலீஷ் படிக்கும்போது he went up the street, he went down the street அப்படின்னு பார்த்துருப்போம். இது தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் நமக்கு கொஞ்சம் அது புரிஞ்சுக்கிறதுல, இதனுடைய உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். he went up the street, he went down the street, இது ரெண்டுக்குமே அவன் தெருவில் சென்றான் அப்படின்னு தான் பொருள். ஆனால் எப்படி அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. மெயின் ரோட்லேருந்து தெருவுக்குள்ளே போனோம்னா he went up the street, தெருவுக்கு உள்ளேருந்து மெயின் ரோட்டை நோக்கி போனோம்னா he went down the street அப்படின்னு நாம் புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி இந்த அப் த ஸ்ட்ரீட், டவுன் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத இடியமேட்டிக்காக பயன்படுத்தும் போது அருகில், பக்கத்தில் அப்படிங்கிற ஒரு மீனிங் அது கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, த கம்ப்யூட்டர் சென்டர் இஸ் அப் த ஸ்ட்ரீட் ஃப்ரம் த ரமணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொன்னால் ரமணா ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்தில் இந்த கம்ப்யூட்டர் சென்டர் தெருவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி த கம்ப்யூட்டர் சென்டர் இஸ் டவுன் த ஸ்ட்ரீட் ஃப்ரம் த ரமணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் சென்டர் ரமணா ஸ்டோருக்கு பக்கத்தில் தெருவில் இருக்குது அப்படின்னு பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இதே மாதிரி இந்த அட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் நமக்கு ஸ்பெஷலாக பயன்படும். எப்படின்னா இந்த அட்டுக்கு ஒர்க்கிங், அதாவது வேலை செய்து கொண்டு இரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஹீ இஸ் அட் த ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் அவன் ஆஃபீஸில் இருக்கேன், அதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இதே அது ஹீ இஸ் இன் த ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் அவன் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் பொருள். வேறு ஏதோ ஒன்று கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம், தூங்கிட்டு கூட இருக்கலாம். ஆக ஹீ இஸ் அட் த ஆஃபீஸ்னால் அவன் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பொருள் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் அண்ட் என்ஜாய்ட் லேர்னிங். வி ஷல் மீட் அகைன்.